ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்னியன் மீ சீரீஸான ஈடன் ஜீரோ சீசன் 1 எபிசோட் 14 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போ சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சீர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈடன் ஜீரோ சீசன் 1 எபிசோட் 14. போன எபிசோட்ல நடந்தது காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட டீம் வந்து ஃபுல் டைவ் பண்ணி டிஜிட்டாலஸ் அப்படிங்கிற அந்த பிளானட்க்கு போறாங்க. ஹெர்மிட் இருக்கிற இடம் தெரிஞ்சு போனா பிளேயர் கில்லர்னு அங்க ஒருத்தர் இருக்கான். பிளேயர்ஸ் அவன் கொன்னதுல இப்ப அவங்க இறந்து போயிருந்தாங்க. இந்த வேர்ல்டுல இறந்தா ரியல் வேர்ல்ட்லயும் அவங்க இறந்துருவாங்கல்ல அப்படின்னு ஹாப்பி கேட்கறான். ஆமா அப்படின்னு பீன சொல்றான். அவன் என்னடா ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகுறான். நம்ம ஹீரோ அவன் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு போகவும் மாரியா நீ இதை பாத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்றான். பார்த்தா அவன் வச்சிருக்கிற வெப்பன் வந்துட்டு ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறுது. அவனை சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லவும் இப்ப நம்ம ஹீரோ போய் அது சாப்பிடுது. நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆயிருந்தான். அச்சோ என் முடியாது சாப்பிட்டுட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மாரியா எதுவா இருந்தாலும் அதை சாப்பிட்டுருவா அப்படின்னு அந்த கில்லர் இப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸை அட்டாக் பண்ண சொல்றான். எல்லாருமே அங்க இருந்து தப்பிச்சு ஓடுதாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஒரு பெரிய பில்டிங்கே எடுத்துட்டு வந்து டைரக்டா அவனை அட்டாக் பண்றான். இந்த பையனை பார்த்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் தெரியுது. ஆனா என்கிட்ட இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உன் கூட இன்னும் கொஞ்சம் விளையாடணும் தான் எனக்கும் ஆசை. ஆனா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. டிராகன் ஜோ என்ன சமன் பண்ணிருக்காங்க. சோ அப்புறம் பார்க்கலாம் குட்டி பையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்லர் வந்து அங்க இருந்து லாக் அவுட் பண்ணி வெளியே போயிருக்கான். கில்லரோட ஆளுங்க இங்க வராங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இல்ல அவன் லாக் அவுட் பண்ணிட்டு ரியல் வேர்ல்டுல அவங்க பார்க்க போறான்னு நினைக்கிறேன். லாக் அவுட் பண்ணதுனால நம்ம தப்பிச்சோ இல்லைன்னா என்ன இருப்போம் அப்படின்னு ரெபக்கா வருத்தப்படுறா. எங்க சிட்டி அவங்கிட்ட இருந்து காப்பாத்திட்டீங்க, ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற என்பிசி எல்லாம் சொல்றாங்க. நாங்க பெருசா எதுவும் பண்ணல, ஜஸ்ட் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஹெர்மிட் ஏதாச்சும் பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வைஸ் கேட்கறான். இங்க இருந்து வெஸ்ட் சைடு போனீங்கன்னா ஒரு ஹில்ல அந்த பொண்ணு உட்காந்துருப்பா. போற வழியில ஷினோபின்னு ஒரு மான்ஸ்டர் கேவ்ல இருக்கும், ஜாகிரதையா இருங்க அப்படின்னு அவங்க சொல்லவும் அந்த பாஸ் தான் அவங்க மென்ஷன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரெபக்கா யோசிக்கிறா. அந்த என்பிசி வில்லேஜர்ஸ் சொன்ன மாதிரியே ஹெர்மிட் வந்துட்டு அந்த ஹில்லோட டாப்ல தான் உட்காந்துருக்கா. யார் நீங்க அப்படின்னு சொல்லி அவ திரும்பி பார்க்கவும் நான் தான் ஷீகி ஈடன் ஜீரோ எடுத்துட்டு மதுரை திருப்பி போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஈடன் ஜீரோவா அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. நடந்த எல்லாத்தையும் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. 2 ஷைனிங் ஸ்டார் கிடைச்சிட்டாங்க, பால்கரி எங்க இருக்கான்னு தெரியல அப்படின்னு ஹெர்மைட் கேட்கவும் அவளையே தேடி நாங்க போவோம் அப்படிதானே ஹோமரா. நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா ஹோமராவை காணோம். ஹோமரா சின்ன வேலை இருக்குன்னு இங்க இருந்து கிளம்பிட்டா அப்படின்னு ரெபக்கா சொல்றா. சரி நீ எங்க கூட வரியா நம்ம ஹீரோ கேட்கவும் நான் ஹியூமன்ஸை வெறுக்கிறேன், ஹியூமன்ஸே நான் நம்ப மாட்டேன், என்னால வர முடியாது அப்படின்னு பா சொல்லவும் ஆனா ஏன் அப்படின்னு ஹாப்பி கேட்கறான். ஏன்னா இது என்னோட விருப்பம் அப்படின்னு பா சொல்றா. நீங்க தனியாவே இருக்கணும்னு அவசியம் இல்ல, கவலைப்படாத நாங்க உனக்கு இருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை தூக்கவும் என்ன தொடாத கையை விடு, நான் ஹியூமன்ஸை வெறுக்கிறேன் அப்படின்னு பா சொல்றா. டேமன் கிங் திரும்ப வரும்போது இந்த பையனை தானே கையில வச்சிருந்தாரு, இவன் வளர்ந்துட்டால அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள நினைக்கிறா. இங்க ஹோமரா யாரையோ போய் சீக்கிரட்டா மீட் பண்றா. உன்னோட அழகுக்கு இந்த அவதார் நல்லாவே இல்ல அப்படின்னு அந்த ஆள் சொல்லவும் ஓ அவதார் பார்க்க பரவாயில்ல ஜெசி அப்படின்னு சொல்லி ஹோமரா சொல்றா. சரி மிஷன் எப்படி போகுது அப்படின்னு அவன் கேட்கவும் ஷீகி என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டான், அவனுக்கு எம்மள எந்த சந்தேகமும் இல்ல அப்படின்னு சொல்லி ஹோமரா சொல்றா. ஹெர்மிட்க்கு அப்படி என்னதான் நடந்திருக்கும், அவன் எதுக்காக ஹியூமன்ஸையே வெறுக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. ஒரு ரோபோட் ஹியூமன்ஸை வெறுக்குதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் கேள்விப்படுறேன். ஹாப்பியோ ரோபோட் தான் அவங்களுக்கு மனுஷங்களை பிடிக்கும், பீனோக்கும் அதே மாதிரி தான், மைக்கிள்க்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது ஹியூமன்ஸ் எதிரி அப்படின்னு சொல்லி கிராண்ட் பெல்ல எல்லாருமே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணது நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்து அழ ஆரம்பிக்கிறான். 20 நிமிஷத்துக்கு ஒரு அழுதுகிட்டே இருப்பியான்னு வைஸ் கேட்கவும் கிராண்ட் பெல் அவன் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு ரெபக்கா சொல்றா. எனக்குமே சில விஷயங்களை அனுபவப்பட்டு தான் புரியுது அப்படின்னு வைஸ் சொல்லவும் என்ன விஷயம் ஹோமரா கேட்கறா. இது பெருசா இருக்கிறது ஷோல்டர் ரொம்ப வலிக்குதுப்பா அப்படின்னு வைஸ் சொல்றான். மிட் ஹார்ட் டேமேஜ் ஆயிருக்குன்னு வச்சு சொல்லிருப்பா, அவளை நான் சரி பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போகும்போது ஏதோ பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்க வெளியவும் ஏதோ சத்தமா இருக்கு. என்னன்னு இவங்க போய் பாக்குறாங்க. என்பிசியா இருக்கிற வில்லேஜர்ஸ் ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. பார்த்தா ஒரு பெரிய மான்ஸ்டர்ஸ் படையே இந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி எந்த ஒரு ஈவெண்ட்டுமே இதுல கிடையாது, எதுக்காக எல்லா மான்ஸ்டர்ஸும் இங்க வருது அப்படின்னு சொல்லி என்பிசி வில்லேஜர்ஸ் பாக்குறாங்க. இவ்வளவு பெரிய மான்ஸ்டர்ஸ் படையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட டீம்ல இருக்கிறவங்களும் பயப்படுறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க கிரென்சைல் சிட்டிசன்ஸ், நான் தான் மேஜிக்கல் பீஸ்ட் ஆர்மி லீடர் கீரா. இந்த மொத்த சிட்டியை அழிக்க சொல்லி என்னோட மாஸ்டர் கேமிலா சொல்லியிருக்காரு. என்பிசி எல்லாம் பயந்து அவரை பார்த்து ஓடுறது அவருக்கு போர் அடிச்சு போச்சு. சோ பிளேயர்ஸ் மட்டும் நாங்க உயிரோட வச்சிருப்போம், என்பிசி எல்லாரையும் கொன்றுவோம் அப்படின்னு அவன் சொல்றான். இவங்களை கொல்றதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அங்க இருக்கிற என்பிசி எல்லாத்தையும் நான் கொண்டுருவேன், என் பாஸ் வந்து பிளேயர்ஸ் அவர் கையாலேயே கொள்ளுவாரு, அதுக்கப்புறமா அவர் கையால என்னையவோ கொன்றுவாரு, என் மாஸ்டர் கையால சாகுறது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த கீராங்கிறவன் சொல்றான். இப்ப இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இவங்களை அட்டாக் பண்ண வருது. என்பிசி வில்லேஜர்ஸும் மத்த பிளேயர்ஸும் அங்க இருந்து பயந்து ஓடுறாங்க. ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம போய் அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படிதான் ஷீகி விடாத அடிச்சு போடு அப்படின்னு சொல்லி வைஸ் வந்து சீர பண்ணிட்டு இருக்கான். அச்சோ மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பறந்து ஹெர்மிட் இருக்கிற இடத்துக்கு போகுது அப்படின்னு ஹாப்பி சொல்லவும் நான் போய் ஹெர்மிட் டக்குன்னு காப்பாத்துறேன், நீங்க இந்த வில்லேஜ் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். டே எங்களால என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வைஸ் சொல்றான். என் பவர் இல்லாம என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வைஸ் யோசிக்கிறான். ஹாப்பி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகு, நானும் ஹோமராவை இதை பாத்துக்கிட்டோம் அப்படின்னு ரெபக்கா சொல்றா. திரும்பி பார்த்தா ஹோமராவை காணோம். ஒரு செகண்டுக்கு முன்னாடி கூட இங்க தானே இருந்தா, எங்க போனா அப்படின்னு சொல்லி வைஸ் பாக்குறான். ஜெசி நீ எங்க இருக்க அப்படின்னு ஹோமரா கேட்கறா. இந்த நேரத்துல என் கால் பண்ண நம்ம கேட்கவும் ஜாமிலா எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாக்கணும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஈஸ்ட் ஃபாரஸ்ட்ல இருக்கான். சரி அந்த பசங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜெசிங்கிறவன் கேட்கவும் நான் நினைச்ச லெவலுக்கு அவங்க ஒன்றும் சொல்ல அப்படின்னு சொல்றா. ஆனா பாவம் நீ அவங்கள நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டல அப்படின்னு அந்த ஜெசி சொல்றான். அவ இப்படிதான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி ஹெர்மிட் அப்படியே அசையாம உட்காந்துருக்கா. அந்த மான்ஸ்டர் அவ கிட்ட நெருங்கிச்சு. பட் நம்ம ஹீரோ கரெக்டான டைமிங்ல வந்து அவளை காப்பாத்திருந்தான். ஜாமிலா ஃபாரஸ்ட்குள்ள உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான்.
என்னைய கண்டுபிடிச்சி இந்த இடத்துக்கு யாரு வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்லவும், நீ டிராகன் சொல்ல இருக்கேன்னு சொன்னது உண்மையா இருந்தா நானும் உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஹோமரா சொல்றா. உங்க டீம்ல என்ன சேர்த்துக்கிட்டா நீங்க எது சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு அவ சொல்றா. ஹெர்மிட்டை காப்பாத்தி நம்ம ஹீரோ இப்ப அந்த பேட்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்றான். இது டீமன் கிங் ஜீகியோட பவர் தானே, நீ அவர்கிட்ட இருந்து திருடிட்டியான்னு கேட்கவும், இல்ல கிராண்ட்பா தான் இதை எனக்கு கத்து கொடுத்தாரு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு ஹியூமன்ஸ் மேல நம்பிக்கை இல்லை, எனக்கு கீழே இறக்கி விடு அப்படின்னு வா சொல்றா. கிராண்ட்பாக்கு நீ ஃப்ரெண்டுனா எனக்கும் நீ ஃப்ரெண்டு தான், சரி நம்ம சீக்கிரம் அவங்க கிட்ட போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். என் மாக்கிமா மேக்கர் பவரை யூஸ் பண்ணா இதுங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு வைஸ் சொல்றான். என் இஎம்பியை யூஸ் பண்ணா எல்லாமே ஷட் டவுன் ஆயிரும், ஆனா அதை யூஸ் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லி ரீனோ கையாலேயே ஃபைட் பண்ண நின்றுட்டு இருக்கா. வில்லேஜரா இருக்க என்பிசில ஒரு குட்டி பொண்ணு கீழே விழுந்துட்டா. அந்த மான்ஸ்டர் வந்து காப்பாத்துது. ஷினோபி மான்ஸ்டரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்க. இந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்றது தான் என்னோட பேக் ஸ்டோரி, சோ நான் இந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் சொல்லுது. நீ ஏன்டா என் வழியில குறுக்க வர அப்படின்னு சொல்லி கீரான் கேட்கவும், நீ என்ன மாதிரி ஒரு மெயின் இவன் பாஸ் கூட கிடையாது, ஒரு சைடு கேரக்டர், நீ எதுக்காக இங்க வந்து பிரச்சனை பண்ற அப்படின்னு அந்த பாஸ் மான்ஸ்டர் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ ஃப்ரண்ட் சைட்ல இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். தேங்க்ஸ் மிஸ்டர் ஷீனா அப்படின்னு இந்த குட்டி பொண்ணு சொல்லுவோம், என்னது மிஸ்டரா அப்படின்னு சொல்லி இந்த பாஸ் மான்ஸ்டர் ஹாப்பி ஆகுது. யாராலையும் இங்க இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜாமிலா ஒரு மான்ஸ்டர் படையை கூட்டிட்டு வந்துட்டான். நம்ம ஹீரோவை சுத்தி மான்ஸ்டர் இருக்கிறதுனால நம்ம ஹீரோவால வர முடியல. வில்லேஜர்ஸை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாஸ் மான்ஸ்டர் எல்லா அரபியும் தடுக்குது. மிஸ்டர் ஷீனா அப்படின்னு சொல்லி அந்த காப்பாற்றப்பட்ட குட்டி பொண்ணு வந்து ரொம்பவுமே வருத்தப்படுதா. வில்லேஜர்ஸ் அட்டாக் பண்ண சொன்னா அந்த ஒரு மான்ஸ்டரையே அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் திட்டவும், என் கிட்ட விட்டுருங்க அப்படின்னு ஹோமரா வந்து அந்த குட்டி பொண்ணை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்றா. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அது ஒரு என்பிசி, ஜஸ்ட் வெறும் டேட்டா தானே அப்படின்னு சொல்லி ஹெர்மிட் பாக்குறா. டிராகன் ஜோக்காக வர என்ன வேணா பண்ணுவேன்னு நினைச்சேன், ஆனா அவன் ஃப்ரெண்ட்ஸையே கொள்ள ரெடியா இருப்பேன் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், இவங்க ஒன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அப்படின்னு ஹோமரா சொல்றா. ஒரு என்பிசிக்காக என் உயிரை விட நிக்கிற அப்படின்னு வா கேட்கவும், அவளுக்கும் உயிர் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பொண்ணு அழுறது கூட ஜஸ்ட் ஒரு டேட்டா வரும் ப்ரோக்ராம் தான் அப்படின்னு சொல்லி ஹோமரா சொல்லவும், அவளுக்கு ஒரு ஹார்ட் இருக்கு, அதனாலதான் அவ அலறா. ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சேன், ஏன் இப்படி பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் டிராகன் ஜோ கூட ஜாயின் பண்ணிக்கிட்டு போறேன் அப்படின்னு ஹோமரா சொல்றா. அப்ப வேல்கரியை தேடணும்னு நினைச்சது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அது ஜஸ்ட் ஒரு பொய் தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், இப்ப எல்லாருமே ஆரஸ் வச்சு அட்டாக் பண்றாங்க. நான் டாச் பண்ணா அது வில்லேஜர்ஸ் மேல பற்றி என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். பார்த்தா சோல்ஸ் வார்டை வச்சு எல்லா ஆரோஸையுமே வந்துட்டு ஹோமரா தடுக்கிறா. பார்த்தா இவா தான் ஒரிஜினல் ஹோமரா. இது ஹோமரானா அப்ப இத்தனை நாள் நம்ம கூட இருந்தது யாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டீம் யோசிக்கிறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. டிஜிட்டலஸ்குள்ள இவங்க வரும்போது அவங்களோட அவதாரம் மாத்தாம இருந்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனையே இருந்திருக்காது. ஹோமராக்கு பதிலா இத்தனை நாள் நம்ம ஹீரோட டீம்ல டிஜிட்டலஸ்க்கு வந்ததுல இருந்தே வேற யாரோ ஒருத்தங்க தான் ஹோமரா பேரை சொல்லி இருந்திருக்காங்க. யார் அந்த ஃபேக்கான ஹோமரா, எதுக்காக நம்ம ஹீரோட டீம்ல வந்து ஜாயின் பண்ணணும், டிராகன் ஜோவோட அந்த கேங் எதுக்காக டிஜிட்டலைஸ்க்கு வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணணும், என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.